இப்போ ஈவினிங் டீ டைமுக்காக வெறும் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம், நைட் டின்னருக்கு பண்ணலாம். ஈஸியா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்துடலாம். பிரெட், பட்டர், கொரியண்டர், சில்லி ஃபிளேக்ஸ், கார்லிக், ஆரிகனோ, பெரி பெரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சில்லி ஃபிளேக்ஸுக்கு காஞ்ச மிளகாய் இருந்தா இப்படி மிக்சியில வந்து 1-2 கரகரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ கார்லிக்கை வந்து மிக்சியில கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கார்லிக்கை வந்து நம்ம 1-2 அரைச்சாச்சு. இதோட சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆரிகனோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெரி பெரி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போது பொடிசா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் வந்து சால்ட் பட்டர்னால நான் சால்ட் தனியாக போடலை. நார்மல் பட்டர்னா நீங்கள் வந்து சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறீங்க கொஞ்சமாக. இப்போ இதில் இந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி பிரெட்ல ஒன் சைடு தடவிடுங்க. தடவிட்டு நம்ம இப்போ தவால டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்புல டோஸ்டர் தவா வச்சு பட்டர் போட்டு லைட்டா கிரீஸ் பண்ணிக்கிறங்க. பிரெட் போட்டு ஒன் சைடு டோஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியா டோஸ்ட் ஆகணும். பாருங்க, கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்படி எல்லா பிரெட்டையும் நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு நமக்கு கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, டேஸ்டியான கார்லிக் பிரெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டோஸ்ட் ஆகி கார்லிக்கோட ஃப்ளேவர் அப்படியே பிரெட்ல நல்லா இறங்கியிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.